Good afternoon students. Exercise 1.6 previous class 1, 2, 3, 4 sums நம்ம complete பண்ணியிருந்தோம். இப்போ sum number 5th இருந்து பார்க்குறோம். ஓகேவா? Evaluate. First question evaluate. Evaluateனா நீங்கள் values கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேவா? First sum பாரு 5 power 0 plus 6 power minus 1 into 3 power 2. Anything power 0 1 and last class பார்த்துருந்தோம். அப்படி தானே a power 0 1. ஸோ எந்த நம்பருக்கு நமக்கு பவர் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ 1. அதில் 5 power 0க்கு 1 போட்டுக்கலாமா? இந்த 6 power minus 1 நெகட்டிவ் பவர்ஸாக இருந்தால் அதை ரெசிப்ரோக்கலாக எழுத சொன்னா அப்போ இது அப்படியே தலைகீழ எழுதிக்கணும் 1/6. 1 டைம் இருக்கிறதுனால 1/6. இதே இது 6 power minus 2ன்றதுன்னா 1/6 power 2ன்னு போட்டுக்கணும். இன்ட்டு 3 power 2வா? இது நடுவில் ப்ளஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 times 6 6 6 plus 1/6. அப்போ ஆன்சர் 7/6 இன்ட்டு 3 power 2 இருக்கு இல்லையா? அதை 3 into 3ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு 3யும் 6ம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 time 2 time அவ்வளோதான், வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 7 3s are 21/2ங்கிறது தான் நமக்கு ஆன்சர்ஸ். ஓகேவா? இது அப்படியே ப்ளஸில் இருக்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 6 6 6 plus 1 7 7 divided by 6 அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் போகலாமா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 2 power minus 1 plus 3 power minus 1 divided by 6 power minus 1. சப்போஸ் இங்கே இன்ட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 into 3 whole power minus 1 போடலாம். ஆனால் இங்கே இன்ட்டு உள்ள ப்ளஸ் இருக்கிறதுனால நீங்கள் இதோட ரெசிப்ரோக்கல் எழுதிக்கோங்க. ஏன் நெகட்டிவ் பவர் இருக்கா? ரெசிப்ரோக்கல் எழுதுனீங்கன்னா 1/2 plus 1/3 divided by 1/6. இது ப்ளஸில் இருந்தால் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 1 3 is 3 ப்ளஸ் நடுவில் ப்ளஸ் இருக்குது 1 2 is 2 divided by இந்த ரெண்டு டேர்ம் 2 3s are 6. அப்போ நியூமரேட்டரில் 3 plus 2 5/6ன்னு வருமா? 5/6 ஷேக் ஆகாமல் டிவைடட் பை 1/6. ஸோ 5/6 டிவைடடாக இன்ட்டுவாக மாற்றினீங்கன்னா ரெசிப்ரோக்கல் மாறிடுமா? அப்போ இன்ட்டு 6/1ன்னு வரும். 6 6 கேன்சல் பண்ணணும். 5/1 ஆன்சர் 5ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாரு. தேர்ட் சப்டிவிஷன் 3 power minus 1 plus 4 power minus 2 plus 5 power minus 3 whole power 0ன்னு இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணலாம்? எனித்திங் பவர் 0 1 நமக்கு. இப்போ நீ என்ன தான் இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணாலும் ஏதோ ஒரு நம்பர் தானே உனக்கு ஆன்சர் வரப்போகுது. நீ சிம்பிளிஃபையே பண்ண தேவையில்லை. நீ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் ஆன்சர் வரும். ஆனால் அந்த நம்பரோட பவர் 0 தானே இருக்கும். நம்ம எனி நம்பர் டு த பவர் 0 1 தானே, அதனால் நீ சிம்பிளிஃபையே பண்ண வேண்டாம். இது எல்லாத்துக்கும் ஹோல் பவர் 0 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 1ன்னு நீ போட்ட வேண்டியதுதான். சிம்பிளிஃபை பண்ண தேவையே கிடையாது. சிம்பிளிஃபை பண்ணி போட்டினாலும் ஆன்சர் லாஸ்ட்டில் இதாக வரப்போகுது. ஸோ நீ டேரெக்டாக ஆன்சர் 1ன்னு போடலாம். ரீசன் a பவர் 0 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரோட பவர் 0ன்னு இருக்க போது வேல்யூ 1. ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? 6th one சிம்பிளிஃபை. இதெல்லாம் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். 3 power 2 whole power 3 2 into 3 power 5 whole power minus 2 18 power 2. அதாவது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பருக்கு இந்த பவர் காமன், இந்த ரெண்டு நம்பருக்கும் இந்த பவர் காமன், இந்த நம்பருக்கு இந்த பவர் காமன். இப்போ இதெல்லாம் 3 2ன்னு இருக்கா, இதை மட்டும் 18 இருக்கா. அப்போ இதையும் நீ 2 3 வர மாதிரி பிரித்து எழுதிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். இப்போ 18 எப்படி பிரிக்கலாம்? இங்கே பாரு. 2 times டிவைட் பண்ணால் 9 9 மறுபடி 2ஆல் வராது. 3 times பண்ணினா 3 3s are 9 மறுபடி 3 times பண்ணினா 1. அப்போ 18 எப்படி பிரிப்போம்? இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 6thலேயே பிரிச்சிருப்பீங்க. அப்போ 18 2 into 3 into 3ன்னு பிரித்து எழுதலாமா? அப்போ ஹோல் பவர் 2. ஏன்னா இது ஃபுல்லாக சேர்ந்தால் தானே 18. அப்போ இந்த ஹோல் பவர் 2 இதுக்கு காமன். இப்போ பாரு 3 power 6 2 power minus 2. ஏன்னா பவரில் பவர் தான் மல்டிப்ளை பண்ணலாம். 2 3s are 6. இப்போ இந்த -2 இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். அப்போ 2 power minus 2 3 பவர் பவரில் பவர் இருக்குது -10. இது பிரித்து எழுதியாச்சு. அப்போ எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக எழுதிக்கோ. 3 power 6 2 power minus 2 3 power minus 10 2 power 2 3 power 2 3 power 2. ஏன்னா 2 மூணுத்துக்கும் காமன். இப்போ 2 3 எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் பவர்ஸ் எல்லாம். ஏன்னா எல்லாம் இன்டூவில் தானே இருக்குது. 3 எங்கெங்கே இருக்குது பாரு? 1 2 3 4 சேர்த்து ஒரு 3 போட்டுக்கோ. பவர்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படியே மிங்கிள் பண்ணி எழுதிடு. 6 இது மைனஸில் இருக்குது, ப்ளஸ் பண்ண போகிறோம். ஆனால் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் தான். அதனால் ப்ளஸில் இருந்தால் ப்ளஸில் போட்டுரும், மைனஸில் இருந்தால் மைனஸில் போட்டுரும். அவ்வளோதான். 6 -10 இது +2 +2. அதே மாதிரி 2 பாரு
-2 +2. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி 6 + 2 8 8 + 2 10 10 - 10 இங்கே -2 + 2 10 - 10 0 2 - 2 0 எனிதிங் பவர் 0 1 அப்போ 1 × 1 1 புரியுதா நீங்கள் 18 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த பவர்ஸோட நமக்கு யூசேஜே அதான் பெரிய நம்பர்ஸை சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பவர்ஸ் எக்ஸ்பொனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் செகண்ட் சப்டிஷன் போகலாமா 9 power 2 × 7 power 3 × 2 power 5 by 84 power 3 இப்போ 9 நீங்கள் சாதாரணமாக சிம்பிளிஃபை பண்ணணுன்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் 2 தடவை 9 × 9 பிரித்து எழுதிக்கணும் 2 டைம்ஸ் இருக்குது 7 3 டைம்ஸ் இருக்குது 7 × 7 × 7 2 5 டைம்ஸ் இருக்குது 2 × 2 × 5 டைம்ஸ் பிரித்து எழுதணும் 84 3 டைம்ஸ் இருக்குது 84 இப்படி பிரித்து எழுதி இப்போ மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அதுக்காக தான் இந்த லாங் ப்ராசஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் பவர் ஸோ இது ஜஸ்ட்டு உனக்கு பிரித்து காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் இது அப்படியே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுங்க 9 3 × 3ன்னு பிரிச்சுக்கோங்க ஹோல் பவர் 2 7 ஆல்ரெடி ப்ரைம் நம்பர் பிரிக்க முடியாது 2 அப்படியே வச்சுக்கோ 84 பிரிக்கலாம் 2 டைம்ஸ் 42 2 டைம்ஸ் 21 3 டைம்ஸ் 7 2 × 2 × 3 × 7 அதை அப்படியே போட்டுக்கோங்க ஹோல் பவர் 3 போட்டுக்கோ இப்போ தனித்தனியாக பவர் பிரித்து எழுதிக்கோ 3 power 2 × 3 power 2 7 power 3 × 2 power 5 2 power 3 × 2 power 3 × 3 power 3 × 7 power 3 ப்ராக்கெட்டில் பவர் காமனாக இருக்கிறத தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறீங்க இப்போ 7 power 3 7 power 3 பாரு கேன்சல் பண்ணிடலாமா மிச்சம் இருக்க நம்பர் 2 3 தான் இருக்குது அதை ஒன்றா கம்பைன் பண்ணிவிடு இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே ப்ளஸ் பண்ணிக்க டினாமினேட்டரில் இருக்க நம்பர் மேலே வரும்போது சைன் சேஞ்ச் ஆகும் ப்ளஸில் இருந்தால் மைனஸ் ஆகும் மைனஸில் இருந்தால் ப்ளஸ் ஆகும் அப்போ 3 1 டைம் போட்டுக்கோ இங்கே ஒரு 2 இருக்கா ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்கா 4 இங்கே ஒரு 3 இருக்கா இது டினாமினேட்டரில் இருக்குது அப்போ நியூமரேட்டரில் வரும்போது -3 ஆகிடும் அவ்வளோதான் ஸோ 3 எல்லாம் முடிச்சிட்டோம் இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே டேர்ம் எழுதிட்டோம் மிச்சம் 2 இது பவர் 5 இது 2 பவரும் எங்கே இருக்குது டினாமினேட்டரில் இருக்குது அப்போ இது அப்படியே நியூமரேட்டரில் வரும்போது என்னவாயிடும் -3 -3 ஆகிடும் பவர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ 3 power 2 + 2 4 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 இன்ட்டு 5 - 6 5 - 6 -1ன்னு வருமா ஓகே இப்போ 3 power 1 நமக்கு 3 தான் 2 power -1 ரெசிப்ரோக்கல் எழுதுனீங்கன்னா 1/2 ஸோ ஆன்சர் 3 1s are 3 3/2 தான் ஆன்சர் புரியுதா ஓகேவாம்மா செகண்ட் சப்டிஷன் முடிஞ்சிருச்சு இப்போ தேர்ட் சப்டிஷன் பாரு 2 power 8 × 2187 3 power 5 × 32 அப்போ இந்த ரெண்டு பெரிய நம்பர்ஸையும் நீங்கள் பிரித்து எழுதணும் 32 எப்படி பிரிக்கலாம் 2 16 மறுபடியும் 2 டைம்ஸ் 8 2 டைம்ஸ் 4 2 டைம்ஸ் 2 2 டைம்ஸ் 1 1 2 3 4 5 அப்போ 32க்கு பதிலாக 2 power 5 எழுதிக்கலாமா இந்த 2187 பாரு இது வந்து ஆட் நம்பர் 2 டேபிளில் வராது ஸோ இது 3ஆல் டிவைட் பண்ணினா இது தனியாக டிவைட் பண்ணிப்பார் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் உனக்கு தெரியும் 7 டைம்ஸ் 3 2s are 6 மிச்சம் 2 இருக்கும் 27 9 டைம்ஸ் திருப்பி இதை 3ஆல் டிவைட் பண்ணு இப்போ இது தெரியலன்னா தனியாக நீங்கள் 729 3ஆல் இப்படி டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம் 2 டைம்ஸ் 6 1 2 4 டைம்ஸ் 12 9 3 டைம்ஸ் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம் இது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் மறுபடி 3ஆல் டிவைட் பண்ண 81 3ஆல் டிவைட் பண்ண 27 இப்படி போயிட்டே இருக்கு எத்தனை டைம்ஸ் வந்துருக்கு 1 2 3 4 5 6 7 ஸோ எப்படி எழுதுவேன் நீனே 2 power 8 அப்படியே எழுதிக்கிற 2187க்கு பதிலாக 3 power 7ன்னு போட்டுக்கிற 3 power 5 அப்படியே எழுதிக்கோ 32க்கு பதிலாக 2 power 5 இப்போ 2 power 2ஐயும் ஒன்றா ஆக்கிக்கலாமா இது 8 இங்கே கீழே இருக்க நம்பர் மேலே போகிறதுனால +5 -5 ஆகிடும் ஆல்ரெடி டினாமினேட்டர்லேயே மைனஸ் இருந்ததுன்னு வச்சுக்க அது நியூமரேட்டருக்கு போகும்போது ப்ளஸ் ஆகிடும் புரியுதா டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகும்போது பவரை சைன் சேஞ்ச் பண்ணணும் இன்ட்டு இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாமா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 3 power 7 -5 8 - 5 3 அப்போ 2 power 3 × 3 power 2 2 power 3னா 2 × 2 × 2 2 × 2 4 4 2s are 8 3 power 2னா 3 × 3 9 அப்போ 8 9s are 72 புரியுதா அவ்வளோதாம்மா நெக்ஸ்ட் சம் போகலாமா 7th கொஸ்டின் போகலாமா 7th கொஸ்டின் பாரு சால்வ் ஃபார் எக்ஸ்ன்னு இருக்குது சரியா
Solve for x. 2 power 2x minus 1 by 2 power x plus 2 equal to 4. இது நம்பர்ஸ்க்கு பதிலாக எக்ஸில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நான் இது ரெண்டுமே 2 தான், பேஸ் சேம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பவரை மேலே கொண்டு போயிடலாமா, காமனாக ஆக்கிக்கலாமா. அப்போ 2 பவர் 2x minus 1 அப்படியே வச்சுக்கோ. இந்த கீழே இருக்க x plus 2 மேலே போகும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஆகிடும். மைனஸ் ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் மைனஸ் போட்டுக்கலாம். நீ 2 டேர்ம் இருக்கிறனால நான் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மைனஸ் அப்படியே காமன். இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆகும், ப்ளஸ் 2 மைனஸ் 2 ஆகும், அவ்வளோதான். அப்போ 2 பவர் 2x minus 1 minus x minus 2 equal to 4. இப்போ எக்ஸை நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். 2x minus 1xன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 ரெண்டு மைனஸில் இருக்கா, அப்போ மைனஸ் 3. அப்போ இது ரொம்ப சிம்பிளிஃபை, 4 டேர்மும் கம்பைன் ஆகி 2 டேர்ம் ஆகிடுச்சு. 2 பவர் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு இதையும் 4ஐயும் நம்மளால் 2 ஸ்கொயர்னு எழுத முடியும். 2 பவர் 2 2 இன்ட்டு 2 தானே 4. ஏன் இப்படி எழுதுகிறோம்னா, இந்த ஈக்குவல் டு இருக்குது, இந்த பக்கம் ஒரு டேர்ம் இந்த பக்கம் ஒரு டேர்ம் தான் இருக்குது, நடுவில் ஈக்குவல் டுனா ரெண்டும் சேம்னு அர்த்தம், அப்படி தானே. அப்போ பேஸு சேமாக இருந்தால் பவர்ஸும் சேமாக இருக்கும். அதனால தான் இந்த பக்கம் என்ன பேஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம சேம் பேஸ் வர மாதிரி ரீரைட் பண்ணிக்கிறோம். இப்போ பேஸு சேமாக இருக்கா, பவர்ஸ் ஈக்குவலாக. பவர் என்னது, எக்ஸ் மைனஸ் 3, அந்த பக்கம் பவர் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அந்த பக்கம் போணுச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடுமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 + 3 5. புரியுதா. சால்வ் ஃபார் எக்ஸ் தான் கொஸ்டின். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. செகண்ட் சப்டிவிஷன் போகலாமா. அடுத்தது பாரு, 5 பவர் 5 இன்ட்டு 5 பவர் மைனஸ் 4 இன்ட்டு 5 பவர் எக்ஸ் பை 5 பவர் 12 ஈக்குவல் எல்லாமே 5ல் தான் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லா பவர்ஸையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி எழுத வேண்டியது தான். எல்லாமே 5 தானே, அப்படியே வச்சுக்கோ. நியூமரேட்டர் அப்படியே போட்டுக்கலாமா. 5 மைனஸ் 4 ப்ளஸ் எக்ஸ், இந்த ப்ளஸ் 12 மேலே வரும்போது மைனஸ் 12 ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டுமே மைனஸில் இருக்கா, மைனஸ் 4 மைனஸ் 12 அப்போ ஆட் பண்ணினா மைனஸ் 16. 5 மைனஸ் 16 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5. இப்போது இது ரெண்டுமே நம்பர் தான், இது ரெண்டையும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடுவியா. 16ல் 5 போச்சுன்னா 11. அப்போ 5 பவர் 11 ப்ளஸ் எக்ஸ், இந்த எக்ஸ் அப்படியே தனிட்டோம், அது அப்படியே தான் இருக்குது, ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5. இப்போ பேஸு சேம் ஆகிடுச்சா, பவர் சேமா. மைனஸ் 11 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. நமக்கு எது அன்னோன், எக்ஸ் தான் அன்னோன், அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோ, மற்ற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடு. அப்போ மைனஸ் 5 மைனஸ் 11 அந்த சைடு போனால் ப்ளஸ் 11, 11ல் 5 போச்சுன்னா 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா. அடுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி தாம்மா. எக்ஸ்பேண்ட் யூஸிங் எக்ஸ்போனன்ட்ஸ். இது நான் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன் எக்ஸ்போனன்ட்ஸில் எப்படி எழுதுறதுன்னு. ஓகேவா. 6000 இது எப்படி படிப்பீங்க, 6054.321. பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை 321 படிக்கக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்ஸை தனித்தனியாக தான் படிக்கணும், எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும். ஸோ 6054.321. இப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் எழுதணுமோ, பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000. இப்போ நீங்கள் எப்படி பிரித்து எழுதுவீங்க எக்ஸ்பேண்டட் ஃபார்மில், 6 × 1000 ப்ளஸ் 100 பிளேஸில் 0 இருக்குது, 0 × 100 ப்ளஸ் 5 × 10 ப்ளஸ் 4 × 1 ப்ளஸ் இது வந்து 10th பிளேஸ், இது டென்ஸ், இது 10th TH 10th, இது 100th, இது 100th பிளேஸ், இது 1000th பிளேஸ். அப்போ 3/10ன்னு அர்த்தம். 3 × 1/10, 2 × 1/100, 1 × 1/1000. இப்போ 1000ங்கிறது 10ஓட பவர் 3, 1 2 3 0 இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், எக்ஸ்போனன்ட், இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், இது ஸ்டாண்டர்டு ஃபார்ம், இது எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் பவரில் எழுதுறதுனால. இப்போ எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. அப்போ 6 × 10⁻3, 0 × 10⁻2, 5 × 10⁻1, 4 × 1 4ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 3 × இந்த டினாமினேட்டரில் இருக்க 10 மேலே வரும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும்போது பவர் மைனஸ் ஆகிட்ருக்கும். 10⁻−1, 2 × 10⁻−2, 1 × 10⁻−3, அவ்வளோதான். ஓகேவா. செகண்ட் சப்டிவிஷன் பாரு. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதிட்டு எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். நீங்கள் அடுத்த சம் நீங்கள் ஜஸ்ட்டு நல்லா புரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம், டேரெக்டாக எக்ஸ்போனன்ட் எழுதிக்கலாம். இப்போ டேரெக்டாக எக்ஸ்போனன்ட் எழுதிக்கிறீங்களா. இது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ், அப்போ 100னாலே 10⁻2. அப்போ 8 × 10⁻2, 9 × 10⁻1, 7 ப்ளஸ்
இல்லை 7 × 10 to the power 0ன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7 × 10 to the power 0ன்னு போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? அடுத்தது இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருது 10 power -1. அப்போ 1 × 10 power -1 + 4 × 10 power -2. ஓகேவா? அடுத்த சம் பாரு, நீங்களே செஞ்சிடலாம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து புரியல, அதாவது திருப்பி நடத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால தான் இப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் அனுப்புறதுனால சில வீடியோஸ் எல்லாம் நாங்கள் டெலீட் பண்ண, ப்ரீவியஸ் எடுத்த கிளாஸில் உள்ள வீடியோஸை டெலீட் பண்ணால் தான் அடுத்த கிளாஸ் எங்களால் அப்லோட் பண்ண முடியுது, ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகுது. அதனால் ப்ரீவியஸ் கிளாஸில் எடுத்ததெல்லாம் டெலீட் பண்ணிடுறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரிகிற வரைக்கும் அந்த வீடியோஸை பத்திரமா வச்சு திருப்பி பாருங்கள். அந்த பர்டிகுலர் ஸ்டெப் வரும்போது பாஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். 9th சம் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாரு. இப்போ எக்ஸ்பனண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எக்ஸ்பேண்டட் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும், அவ்வளோதானே? அப்போ 10 to the power 4னா எத்தனை டைம்ஸ் வரும்? நீங்கள் எப்படி லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரலாம். இது ஒன்ஸ் பிளேஸ் 5 ஒன்ஸ் பிளேஸ் பார்த்து 2 5 6 7 8 ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000. அப்போ இது 87,652 பாயிண்ட். இங்கே ஒன்ஸ் பிளேஸ் இல்லை பாரு, 10 power -1 இல்லை, அதனால் அந்த இடத்துல 0 போட்டுக்கணும். செகண்ட்ஸ் 100th பிளேஸில் இருக்குது, அடுத்த 1000th பிளேஸ் இல்லை, அடுத்த 10,000 பிளேஸில் இருக்குது. ஸோ எந்த பிளேஸில் எந்த நம்பர் இல்லையோ அந்த இடத்துல நம்ம 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பாரு. ஹண்ட்ரட்ஸ் எந்தெந்த பிளேஸில் பவர் 3 இருக்குது, அப்போ இது ஆக்சுவலாக 1000 அப்படி தானே? 5 × 1000 5000. 100 பிளேஸில் இல்லை, 2வே இல்லை, அதனால் 0 போட்டுக்கிறோம். டென்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை, அதனால் 0. அதே மாதிரி 10 power -1 பிளேஸில் 5 இருக்குது, 10 power -2 இல்லை, 0. 10 power -3 பிளேஸில் 5. ஸோ 5050.505. அடுத்த பாரு, ஹைட்ரஜன் ஆட்டமோட ரேடியஸ் 2.5 × 10 to the power -11ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணுன்னா இந்த பவர்லாம் இல்லாமல் எழுதணும், வெறும் டெசிமல் வச்சு எழுதணும். அப்போ பவர் -11 மைனஸில் இருந்தால் பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே லெஃப்ட் மூவ் பண்ணணும். ஓகேவா? லெஃப்ட் மூவ் பண்ணணும். எத்தனை பிளேஸ் மூவ் பண்ணணும்? 11 பிளேசஸ் மூவ் பண்ணணும். அப்போ இந்த 5க்கு அப்புறம் 11 பிளேசஸ்னால் ஒரு பிளேஸ் தான் இருக்குது, சரியா? அப்போ மிச்சம் 10 zeros நீ சேர்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் வைக்கணும். அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? 10 power -11னா இதுக்கப்புறம் 11 digits வரணும், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 11 digits வரணும். ஓகேவா? இதே இது பாசிட்டிவ் இருந்ததுன்னா அந்த சைட் மூவ் பண்ணணும் பாயிண்ட்டை. 10th சம் பாரு. இதுக்காக தான் நம்ம இதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன் பேர், இதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஓகேவா? நம்ம அதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸை எழுதுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சயின்டிஃபிக்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம. இந்த கொஷின் பாரு, 10th கொஷின் புக்கில் பாருங்கள். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்கும், இல்லை டெசிமல் நம்பர்ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸாக இருக்கும். இதை நீங்கள் ஸோ 10th கொஷின் பாருங்கம்மா. ஃபைண்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். கொடுத்துருக்க நம்பர்ஸை நீங்கள் அப்படியே சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி இருக்கும்? ஃபார்மேட் S × 10 to the power A அந்த மாதிரி இருக்கணும், அப்படி தானே? ஓகேவா? ஸோ சிங்கிள் டிஜிட் இந்த S அப்படிங்கிறது பிட்வீன் 1 to 10 இருக்கணும், 1 not 10 அந்த மாதிரி இருக்கணும். ஸோ சிங்கிள் டிஜிட்டில் நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வர மாதிரி நீங்கள் ஹோல் நம்பர்ஸ் எடுத்து எழுதணும். இப்போ பாயிண்ட் இங்கே வரணும். இப்போ இங்கே எங்கேயுமே டெசிமல் இல்லைன்னா எண்டில் இருக்கிறதா மீனிங். ஸோ டெசிமல் பாயிண்ட் எண்ட்லேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகணும். எத்தனை பிளேசஸ் மூவ் ஆகுதுங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 places டெசிமல் பிளேசஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் பவர்ஸில் எழுதணும். ஓகேவா? 4.678 × 10 to the power 11. இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட்டு இங்கே மூவ் ஆகணும். இங்கே ஹோல் நம்பருக்கு அடுத்த நம்பரில் வரணும், இங்கே வரணும். எத்தனை பிளேசஸ்? 1 2 இங்கேருந்து இங்கே மூவ் ஆகணும். 1 2 3 4 5 6 பிளேசஸ் டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆகணும். அப்போ 10 to the power -6. டுவர்ட்ஸ் ரைட்னா பவர் நெகட்டிவ் பவர்ஸ், டுவர்ட்ஸ் லெஃப்ட்னா பாசிட்டிவ் பவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இங்கே டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஓகேவா? 1 2 3 பிளேஸ் மூவ் ஆகணும். ஸோ 10 to the power 3 1.6422
398 into 10 to the power minus plus 3. ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட் கொஷின் பாரு, லாஸ்ட்டு 2 சப்டிஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ கியூபிக் கிலோமீட்டர்ஸ். கொஷின் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எர்த் வால்யூம் இஸ் அபவுட் சம் ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ், கியூபிக் கிலோமீட்டர்ஸ். இதை வந்து நீங்கள் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். இங்கே எங்கேயுமே டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னா லாஸ்ட்டில் இருக்கிறதா அர்த்தம். எத்தனை டிஜிட் மூவ் ஆகுது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 1.083 into 10 to the power லெஃப்ட் மூவ் ஆகுதா? அப்போ 10 to the power 12. இங்கே இருக்க பாயிண்ட் இப்போ எங்கே மூவ் ஆக போகுது? இங்கே வரப்போகுது, டுவர்ட்ஸ் ரைட். அப்போ பவர் நெகட்டிவ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 பிளேஸ் மூவ் ஆயிருக்கு டுவர்ட்ஸ் ரைட். அதனால் 1.6 into 10 to the power minus 24. ஓகேவா? ஸோ டிஜிட்ஸ் பார்த்து கவுண்ட் பண்ணி கரெக்டாக பவர்ஸ் எழுதுங்க. அவ்வளோதாம்மா. வித் திஸ் நமக்கு இந்த எக்ஸசைஸ், இந்த சாப்டர் ஆல்சோ கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட் சாப்டர் இது பெரிய லெங்க்தியான சாப்டரு. இதுக்கப்புறம் இருக்க அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம நடத்தின போர்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வருது. இந்த மிஸ்லேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சேலஞ்சிங்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகேவா? அப்ஜெக்டிவ் டைப் நீங்களே ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. 2 எக்ஸசைஸில் நீங்கள் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. ரிமைனிங் எக்ஸசைஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீக் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் டெஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா நான் கொடுத்து இப்போ 9 to 10 கொடுத்தேன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock நீங்கள் டெஸ்ட் எழுதிடணும். நெக்ஸ்ட் டேலாம் எழுதி நான் எழுதிட்டேன் எனக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு காமிக்கக்கூடாது. அப்புறம் நான் குரூப்பு ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேம்மா. நம்ம லீடர்ஸ் ஒரு 10 பேராக பிரித்து, ஏன்னா எல்லாருமே எனக்கு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் மொபைல் ரொம்ப ஹேங் ஆகுது, ஃபார்ம் ப்ராப்ளம் ஆகுது. அது நான் என்னன்னு யாருக்கு அனுப்பணுங்கிறத நான் அப்புறம் சொல்லிடுறேன். போர்ஷன்ஸ் நமக்கு குரூப்பில் தான் வரும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே குரூப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. சரியா? அடுத்த டெஸ்ட்டு போர்ஷன் நான் சொல்லிடுறேன், நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. 1.2 டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படி தானே? 1.1 1.2 பேப்பர்ஸ் பத்திரமா, டெஸ்ட் பேப்பர்ஸ் பத்திரம். நெக்ஸ்ட்டு 1.3 and 1.4 நெக்ஸ்ட்டு டியூஸ்டே டெஸ்ட்டு. ஓகேவா? தேங்க்யூம்மா.